திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டு கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் தற்பொழுது திருமூலதேவ நாயனார் அருளிய திருமந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த ஊரப்பக்கத்தைச் சேர்ந்த சிவ திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வணக்கம் ஐயா, வாங்க ஐயா. நன்றி. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. வந்தவாசி செண்பு வெள்ளியம்மா, ஞான பிரகாசம் ஐயா, வாங்க படி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், வாகீச சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், தேத்தனார் கருவூர தெல்லு பூந்துருத்தி நம்பி, பருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலிய முதற் வருவு புருஷோத்தமர், தேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒழுகீரர் கல்லாடனார், பொன் கவிழர் பரநர்மை உணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், திருநெறி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. திருமுறை ஞானத்தை பிரகாசிக்க செய்த அந்த 27 பேரை அவங்க அந்த பெயர் கொண்ட ஐயா படிச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க. திருமுறை கோயில் தின்று அடைதல். வாங்க தாமோதரையா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெயர் காட்சி பண்ணாரு. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய, இருள் கடுபுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. சிவாய. அடுத்து யாத்திரை பத்துல திருக்கதவம் திறக்க. வாங்க சாமந்தி அம்மா, வாங்க.
சாமந்தியம்மா மைக் மியூட் எடுங்க. மைக் எடுங்க. மைக் எடுங்கம்மா. அது நடுவில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணுங்க. சிவபெருமானே சிவ சிவா. சிவாய். சரி ராணி நீங்க பாட்டுங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றாள் அருமால் அம்மா அருளி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. ஐயா எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு, அது எடுக்கவே முடியல மியூட்டை. கொஞ்ச நேரம் ஆச்சு, இப்ப வந்துச்சு. சாரி ஐயா. இருக்கட்டும்மா வாங்க நாளைக்கு பாடலாம். நாளைக்கு தயாராயிடுங்க. அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. 3வது பாட்டு. கோவின பூங்கோயில் கோவின பூங்கோயில் கோவின கோழி கோவின பூங்கோயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் கோவின பூங்கோயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஓவினதாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் சேரி கழல் தாகினை காட்டாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யாவரும் அறிவறியாய் நமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யார் பெருமான் நினைக்கிறாங்களோ அவனுக்கு அவன் எளியவனா இருக்கிறான். அருமையில் எளிய அழகே போற்றி. வாழ்க வாழ்க என்று சொல்லி திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 436வது நாளாக 2ஆம் தந்திரத்துல நாம் இதுவரைக்கும் அந்த படைத்தல், காத்தல், துடைத்தல், அழைத்த அந்த அருளல் என்ற 5 தொழில்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது 14வது பகுதியாக கரு உற்பத்தி என்ற பகுதி. ஜைனா காலேஜ் என்றது இந்த பிரசவம் சம்பந்தமான செய்திகளை இங்கிலீஷ்காரன் வந்து கண்டு கொடுத்தான் அந்த அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த காலத்திலேயே நம்ம ஊர்ல வீட்லயே பிரசவம் பார்த்த காலம்லாம் உண்டு. ஆனா அது இப்போ வந்து இது ஆகிட்டாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது அது இதுன்னு சொல்லி
ஏன்னா அவங்களுடைய இதை வளர்க்கறதுக்காக நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி நம்முடைய பாரம்பரியத்துல அடுத்து பண்ணணும். வரட்டும், இருக்கட்டும். அதனால கரு உற்பத்தி நம்முடைய மணிவாசக பெருமான் இத சொல்ல பாடியிருக்கார். திருவாசகத்துல அந்த போற்றி திரு அகவலா அதுல பாடியிருக்கார். கரு எப்படி உற்பத்தி ஆகி ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் பண்ணிருக்கார். அந்த செய்திகளை எல்லாம் திருமூலர் தான் முதல்ல சொன்னார். அதே அவர் மணிவாசகர் வழிமொழிந்தார் என்று சொல்லுவார்கள். அதனுடைய பகுதி இந்த கரு உற்பத்தி. முதல் பாட்டு யார் படிக்கிறதையா? மாணிக் நடராஜையா, வாங்க ஆரம்பி. நன்றி நன்றி சிவாய். ஒரு ஆளாவது இருக்கிறாரு சந்தேகம் வந்துச்சு. வாங்க வாங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்குகிறோம். சிவாய் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்ல முடியும் சொல்லும் அவர் இருக்கணும். ஒருங்கிணைப்பாளர். அது என்ன ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவி அல்ல. ஒருங்குதல் என்பதே பெருமானை ஒருங்கி வழிபடல். ஒருங்குதல் என்பது மனசு ஒருப்பட்டு ஒன்று இருந்த இணைமின்கள் தமக்கு உணவுல ஒருங்குதல். அதுக்கப்புறம் இணைகுதல். எங்க எதில் இணைதல்? திருவடி. இணையார் திருவடியின் தலைமைத்தன் திருவடியில இணைதல். இந்த இரண்டு நடந்தா ஆளுதல் என்பது தானாக நடைபெறும். ஆனா ஒருங்குதல் இணைதல் ஆளுதல் தான் ஒருங்கிணைப்புன்னு பேரு. அது ஏதோ ஒரு பெரிய பதவி நான் சரி கோவாடேட்டன்னு சொல்லினுக்கிறாங்க. ஆனால் ஒருங்குதல் இணைதல் ஆளுதல். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. ஆக்குகின்றான். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 ஆக்குகின்றானவன் ஆதியம் மாறுயிர். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 ஆக்குகின்றான் ஆதியம் ஆறுயிர். ஆக்குகின்றான் கர்ப்ப கோலகையுள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவதறிந்தே. ஆக்குகின்றான் கர்ப்ப கோலகை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவதறிந்தே. திருச்சிற்றம்பலம். இந்த தத்துவங்கள் 36ன்னு சொல்லி மண் முதல் நாதம் நீராக 36 தத்துவங்களை சொல்லி அதை 3 வகையாக பிரிப்பார்கள். முதல்ல வர 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என்றும், அப்புறம் இடையிலே உள்ள 7 தத்துவங்கள் வித்யா தத்துவம் என்றும், அதற்கு பின்னாடி சிவ தத்துவம் என்றும் சொல்லுவார். ஆன்ம தத்துவம் என்பதற்கு நல்ல அருமையான தமிழ் சொல் எங்க ஐயா சொல்லுவார். அது உடல் மெய் என்றும், அதுக்கப்புறம் இடையில இருப்பது உணர்த்து மெய், நமக்கு உணர்த்துவது வித்யா தத்துவம் நமக்கு உணர்த்துவது, அதனால அதை உணர்த்து மெய் என்றும், அதுக்கப்புறம் உள்ள 5 தத்துவங்களை உணர்வு மெய் என்றும் எங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க. அந்த உடல் மெய் மொத்தம் 24. அந்த உடல் மெய் 24 புருடன் என்ற அந்த வித்யா தத்துவம், இந்த புருடன் என்ற ஒரு தத்துவம் இருக்கு, அதையும் சேர்த்தா 25. அந்த 25 தத்துவங்கள் தான் இங்க ஆக்குகின்றான் 25 என்று சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். ஆக இந்த 25 என்பது ஆன்ம தத்துவத்தோடு கூடிய புருட அந்த ஆன்ம தத்துவமா 24ஓடு சேர்ந்தா புருடனா சேர்ந்தா அந்த 25 என்று சொல்லி காட்டுகிற அந்த பாட்டு. வாழ்க வாழ்க. என்புரு காலத்து சரஸ்வதி அம்மா. அறிகின்ற மூலத்தின் நிலையா இருக்கு அடுத்த பாட்டு. என்னமா? அறிகின்ற 2வது பாட்டு அறிகின்ற மூலத்தின் அப்படின்னு இருக்கு. புத்தகத்துல மாறி மாறி இருக்குமா? ஆனா இதுல என்பொரு காலத்துல 2வது பாட்டு பாடுங்க. 2வது பாட்டு அறிகின்ற. நான் தான் கொஞ்சம் மேல பாட்டு அறிகின்ற காலத்து அறிகின்ற மூலத்தின் அறிகின்ற மூலத்தின் மேலங்கி அப்பு அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பு செருகின்ற தானத்து
செந்தாள் கொழுவி பொறை நின்ற இன்னுயிர் பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பருகின்ற பத்தெனும் பாரம் செய்தானே பருகின்ற பத்தெனும் பாரம் செய்தானே. நன்றி ஐயா. அறிகின்ற மூலம் என்பது மூலாதாரத்திற்கின்ற அந்த நாதம், நாதத்தின் வழியாகத்தான் உலகை படைக்கிறான் என்று சொல்லுவார்கள் இல்லையா? நம்ம இப்ப பாடுகிற திருமுறை தமிழகத்தை கூட நாதம் தானே. அதனால அதன் மூலமாக அவன் இந்த உலகத்தை படைக்கிறான் என்று சொல்கிற போது இந்த உயிர்களை எப்படி படைக்கிறான்? 10 திங்கள்ல படைக்கிறான். பருகின்ற பத்தெனும் பாரம் செய்தான் என்று 10 திங்களிலே உயர் தாயிடத்திலே தங்கி வளர்கின்றது. அதுதான் இப்ப நான் சொல்லி காட்டின அந்த பாட்டு. ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் 2 திங்களில் பேருருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரல் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்வுவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். அதுதான் இங்க பருகின்ற பத்தெனும் பாரம் செய்தானே. அந்த தக்க தசமதி தாயோடு தான்படும் அந்த துக்கத்துக்கு தான் பாரம் செய்தான் என்ற சொல்லாலே திருமூலர் சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. இன்புறு காலத்து சிவஜான்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். இன்புறு காலத்து இருவர் முன்பூரிய துன்புறு பாசத்து உயர் மனைவானுலன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைந்தொழிந்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இன்புறு காலத்து இருவர் முன்பூரிய என்று தாயும் தந்தையும் அன்பினாலே இன்புறுகிற போது இந்த கரு உற்பத்தி ஆகிறது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. கருவை ஒழிந்தவர் வாங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். கருவை ஒழிந்தவர் கண்ட நாள் மூவேள் பொருடன் உடலில் பொருந்து மற்றோரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்த உருவம் 2ஆக ஓடி விழுந்ததே. திருவின் கருக்குழி தேடி புகுந்த உருவம் 2ஆக ஓடி விழுந்ததே. காடு எப்படி உற்பத்தி ஆகுது? ஆணிடத்திலிருந்து அந்த வெந்நீர் பெண்ணிடத்திலே உள்ள செந்நீரோடு கலந்து உற்பத்தி ஆகிறது. அத என்ன பண்ணுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, சுக்கிலம் என்றும் சுரோணிதம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வழியா அது உற்பத்தி ஆகிற அந்த செய்திய சொல்ற பாட்டு. அதெல்லாம் நம்ம அந்த இந்த காலத்து விஞ்ஞான மையத்தோடு ஒத்தவைகள் அந்த காலத்துல மெஞ்ஞானத்திலே சொல்ற செய்திகளை எல்லாம். விழுந்தது லிங்கம். வாட்டு சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அதன்றால் வாழ்க. எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கால்வாள். வாட்டு சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் சாத்தம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமணம் அந்த சந்தன பத்தர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் தூபதிவே நீராஜனம்
அடியார் பெருமக்கள் பார்த்த பூஜ்யம் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். விருந்தேலிங்கம் விருந்தது யோனி ஒழுந்தே முதல் ஐந்தும் ஓடேரி ஒழுந்தே புழல் போதும் ஓடும் கரணம் ஒழுந்தேனுதல் உச்சி உள்ளே உழைத்ததே ஒழுந்தே புழல் போதும் போற்றும் கரணம் ஒழுந்தேனுதல் உச்சி உள்ளே ஒழுந்ததே. சித்தவளம். நன்றியா. வணக்கம். இதெல்லாம் ஒன்னொன்னா விளக்கனா போனா அது எங்கேயோ போய் நிற்கும். ஒரு நாளை ஒரு பாட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உரை சொல்ற அளவுக்கு நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் அதை பொதிந்து வைத்திருக்கிறார். ஒழிந்த முதலைந்தும் இறைந்தோடு ஏரி அப்படின்றது ஒழிந்த முதலைந்து என்பது உலகத்தை படைத்தான். அந்த உலகத்தை பஞ்சபூதங்களா படைத்தான். அதனுடைய மறுபறிப்பாகத்தான் இந்த நம்முடைய ஐம்பொறிகளை படைத்தான். ஐம்பொறிகள் வாயிலாக நாம் ஐம்புலன்களை அனுபவிக்கிறோம் என்பதுதான் இங்க முதலைந்து என்பது 5 பூதங்களையும், ஈரைந்து என்பது ஐம்பொறி ஐம்புலன் என்பதை குறிக்கும் என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. விரிப்பின் பெருகும் தொகுப்பின் என்றும். அடுத்து பூவின் மனத்தை. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. அதுக்கு அடுத்தது பட்டம்மாள். பட்டம்மாள் இருக்கீங்களா? அடுத்தது சொல்லுங்கய்யா. படிங்க. 6வது பாட்டுமா. பூவின் மனத்தை. 10ஆம் தம்பளம் 2ஆம் தந்தத்துல கரு உற்பத்தி 14வது பகுதியில் 6வது பாட்டு. 10, 2, 14, 6. அதுக்கடுத்து சாமந்தி அம்மா அடுத்து அதுக்கடுத்து ரெடியா. திருச்சிற்றம்பலம். பூவின் மனத்தை பொருந்திய வாயும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள்வாயும் கூவிய விழும் குறிகொண்ட போதே கூவிய விழும் குறிகொண்ட போதே. திருச்சிற்றம்பலம். அந்த பூவின் மனத்தை பொருந்திய வாய்ப்புல பூவுக்கு எப்படி வாசம் இருக்குதோ அதே மாதிரி அந்த வாசம் எப்படி வரும்? காற்று வழியா வரும். அதனால உயிர்கள் உயிர்ப்பிக்க வேண்டுமானால் ஆன்மாவுக்கு உயிர்களை தருவதற்கு அவன் வாயுவாகி அந்த காற்றை தசவாயுக்களாக அமைத்து தந்தான் என்று சொல்வார்கள். அந்த தசவாயுக்கள் சொல்றதுதான் பொருந்திய வாயு என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க. அடுத்து போகின்ற எட்டும். சாமந்தி அம்மா வாங்க. ஐயா எத்தனாவது இது? 10ஆம் திருமறையில 2ஆம் தந்திரம் 14வது கரு உற்பத்தின்னு இருக்கும். அதுல 7வது பாட்டு. 2ஆம் தந்திரம் பகுதி. 2ஆம் தந்திரம் 14வது பகுதி கரு உற்பத்தி. அதுல 7வது பாட்டு. கரு உற்பத்தி 457 பாடல் எண். நான் நெட்ல இதுல போன்லயே பாக்குறேன் ஐயா, எனக்கு அதான் வரல. அப்படியா? சரி. நித்திலாமா வாங்க. புக் இல்ல, போன்ல வருமாமா. சிவா.orgல இருக்க. அதுதான் சார் எடுத்து பாக்குறேன். 2ஆம் இதுல பகுதியில. ஆமா, திருமந்திரம் போடுங்க 10, அதுல 2ஆம் தந்திரம் போடுங்க. அப்படி வரும் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்ல 14வது பகுதி கரு உற்பத்தின்னு வரும். அதுல 7வது பாட்டு. 6 30 அங்கேன்னு இருக்குது ஒண்ணு. அதுக்கு அடுத்ததுங்களா?
இல்லம்மா 7வது பாட்டுமா. இப்ப ஐயா இப்ப வந்து பூவின் மனம்னு 6வது பாட்டு படித்தார். அடுத்து போகின்ற எட்டம்னு 7வது பாட்டு. வரிசையா இருக்கு பாரு. அந்த கரு உற்பத்தியில பாட்டு 1, 2, 3 லைனா போட்டிருக்கோம். இப்ப 6வது பாட்டு படிச்சாங்க. இப்ப 7வது பாட்டு படிக்கலாம். 7வது பாட்டு வந்து போகின்ற சந்திரது எட்டம் போகின்ற எட்டம்னு இருக்கும். இல்லைங்களே, புகுகின்ற வரலைங்களே எனக்கு. அதை நீங்க முதல்ல எடுத்து வச்சுக்கணும். நாங்க முன்னேறது படிக்கிறாரு, அதை நீங்க கவனிக்கணும். அப்பதான் அடுத்த பாட்டு உங்களால படிக்க முடியும். தெரியுதுங்களா? சரிங்க ஐயா, எனக்கு இதில் தேட முடியல, அது வரல. அதான் நான் பல முறை சொல்றது. திருமுறை என்பது வெறும் பாடுறதுக்கு மட்டுமே இல்லை. அந்த நேரத்துக்கு புத்தகத்தை உட்காந்து தேடுறது இல்ல. நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்லி நம்ம இந்த படிக்கிறோம், இந்த பண்றோம், இந்த தலைப்புல சொல்றோம், இந்த செய்தி சொல்றோம்னு சொல்லிட்டனால கேட்டுக்கொண்டே இருந்தால கேட்கும் போது அந்த கண்டினியூட்டி இருக்கும். அதை படிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா படிச்சிடலாம். முதல்ல கேட்டால் அப்புறம் தான் படித்தல். முதல்ல நம்ம என்ன பண்ண வெறும் நமக்கு சான்ஸ் கிடைச்சா நம்ம படிக்கணும். அந்த பாட்டு நேரத்தில் அந்த நேரத்துல அது கிடைக்காது. நம்ம இஷ்டத்துக்கலாம் முன்கூட்டியே எடுத்து வச்சு படிச்சா அந்த இது தொடர்ச்சியா வந்துடும். 2வது பகுதி வந்து ஞான குரு தரிசனம் தான் ஐயா. 2ஆம் தந்திரம். அது முதல் தந்திரம் போயிட்டு அப்புறம் 2ஆம் தந்திரம். இது முதல்ல பாயிரம்னு இருக்கும். அதுல ஒரு 7-8 பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் முதல் தந்திரம் இருக்கும். அதுல ஒரு 22-24 பகுதி இருக்கும். அப்புறம் 2ஆம் தந்திரம்னு 3வது பகுதி. இது அதுல கரு உற்பத்தின்னு 14வது 10, 2, 14 அந்த நம்பர் வரும். அந்த நம்பர்ல போனீங்கன்னா 7வது பாட்டு வரும். நீங்க எடுத்து வச்சுட்டு கூப்பிடுங்க. நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்லுவேன். நானு இன்னைக்கு வந்து இத்தனாவது திருமுறையில இத்தனாவது தந்தத்துல இத்தனாவது இது வரைக்கும் நேற்று வரைக்கும் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். இன்னைக்கு இத்தனாவது பதிப்போட முதல்ல அனௌன்ஸ் பண்றேன். அப்பவே எடுத்து கையில வச்சுக்கிட்டா மத்தவங்க பாடலாம் கேட்டுக்கிட்டே வந்தா நம்ம பாட சான்ஸ் கிடைக்க சொல்ல நம்ம ஈஸியா பாடிடலாம். நம்ம என்ன பண்ண அந்த நேரத்துக்கு வந்து நமக்கு சான்ஸ் கிடைச்சா அப்ப நம்ம பாடினா போதுச்சு. வெறும் பாடுறதுக்கு மட்டுமே வரும்னு நினைக்கிறோம். திருமுறை என்பது வெறும் பாடுவதற்கு மட்டுமல்ல, கேட்பதற்கு உரியது. கேள்வி ஞானம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல். அதனால கேட்க கத்துக்கிறோம்னா கேட்டுக்கிட்டே சொல்ல நம்ம சான்ஸ் வந்தா உடனே படிச்சிடலாம். இல்லைன்னா இவ்வளவு நேரம் வீணாக்க வேண்டாம். புரியுதுங்களா? சரிங்க ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடியே படிச்சிடுறேன் ஐயா. போகின்ற எட்டும் புகுகின்ற 10 மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் நாகமும் 8உடன் 4 புறவியும் பாகன் விடான் எனில் பன்றியுமாமே. போகின்ற 8 என்பது பெருமானுடைய எண்குணத்தை சொல்றதா சொல்லி, புகுகின்ற 10 என்பதை நம்ம பெருமானத்தை செய்த பக்தர்களுடைய 10 குணம்னு சொல்லி அந்த 10, 8, 18 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்ற செய்தியாக இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். இத வாழ்க வாழ்க. இறைவன் நானாகும் மாறாயதில் அறியவன்றாகும் நேரக்க வைக்கின் நிகர்போதத்தானாகும் பேருத்தமைந்தனும் பேராசாலுமே. ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும், மாற எதிர்க்கில் அறியவன் தானாகும் என்று அந்த விந்துமும் அதுவும் கலக்கிற இடம். அது வந்து இறையருளாலே நடைபெற வேண்டும். அப்ப அந்த பிறவி என்பது இறையருளாலே ஆனது என்ற செய்திய சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான விளக்கம் நிறைய எழுதியிருக்காங்க. நம்ம விளக்கத்தை படிச்சுட்டே போனா அது ரொம்ப நீளமா போயிடும். அதனால நம்ம மேலோட்ட பார்த்துட்டே போலாம். அப்பதான் திருமுறையை ஓத முடியும். இல்லைன்னா விளக்கம் வச்சா அது ஒரு விரிவுரையா போயிடும். வாழ்க வாழ்க. நித்திலாமா வாங்க. ஏயம் கலந்த 25. ஏயம் கலந்த இருவர் தன் சாயற்று பாயும் கருவும் உருவாம் என பல காயம் கலந்தது காண பதிந்த பின் மாயங்கலந்த மனோலயமானதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
மாயையாகிய மயக்கத்திலே காயமாகிய அந்த ஆணும் பெண்ணும் கலந்தால் அந்த கரு உற்பத்தி ஆகும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து கர்ப்பத்து கேவலம். தேவி வெங்கடேஷன் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா, அடியேன் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரி, ஓகே. அடுத்தது உமா அம்மா வாங்க. பார்த்து சிற்றம்பலம் வாங்கம்மா. திருமலத்தோடிகளை போற்றி போற்றி. கற்பத்து கேவலம் மாயா கிளை கூட்ட நிற்கும் துரியமும் பேதித்து நினைவு எழ பற்பொரு காமியம் எட்டாதல் மானோ எட்டாதல் மாயேயம் எட்டாதல் மாயேயம் சொற்பூறு தூய்மறை வாக்கியின் ஆம் சொல்லே பற்பூறு காமியம் எட்டாதல் மாயேயம் சொற்பூறு தூய்மறை வாக்கியின் ஆம் சொல்லே. மாயேயம் என்றும் சொல்லுவார்கள். மாயம் என்று மயக்கம், மாயேயம் என்பது மயக்கத்தினால் வருகிற விளைவு. அப்ப ஆணும் பெண்ணும் ஒருவர் மயங்குகின்றதுனாலே வருகிற அந்த செயலுக்கு மாயேயம்னு சொல்லி அந்த மாயேயத்தின் மூலமாகத்தான் கரு உற்பத்தி ஆகிறது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. என்பால் மிடந்து. ஐயா நான் எடுத்துட்டேன் ஐயா, இப்ப நான் படிக்கட்டுங்களா? எத்தனாவது பாட்டு? 11வது பாட்டு. என்பால் மிடந்து நரம்பு வரிக்கட்டி. படிக்கிறேன். வாழ்க வாழ்க. உங்க முயற்சி வெல்க. என்பால் மேடைந்து நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி இருந்த மனை செய்து இன்பால் உயிர் நிலை செய்த இறையோங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே. இன்பால் உயிர் நிலை செய்த இறையோங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. நன்றி ஐயா. இன்பார் உயிரிலை செய்த இறையோங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே. ஆணும் பெண்ணும் இன்பத்தினாலே கருவுற்பது. அந்த இனம் எப்படி வரும்? அவர்களுக்குள்ள உள்ள நட்பினாலே வரும். அதனால நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே என்று சொல்லுது. வாழ்க வாழ்க. அடுத்து பதம் செய்யும் பால்வண்ணன். மல்லிகாமா வாங்க. அதுக்கு அடுத்தது காந்தி. 12வது பாட்டு. இனி அடியார்கள் மலர்த்திமடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாதம் செய்யோம் பால்வண்ண மேனி பகலோன் இதன் செய்யும் தோடல் எங்கும் புகுந்து புதம் செய்யும் அங்கியின் கோப தனிப்பான் பித செய்யுமாறே விதிமொழிந்தனே. விதம் செய்யுமாறே விதிமொழித்தானே. ரொம்ப உயர்ந்த செய்திகள். குதம் செய்யும் இது எக்கோ வருது. அந்த குதம் செய்யும்போது அந்த மூலாதாரத்தை எழுகிற அந்த மூலச்சூடு, அந்த மூலச்சூட்டினாலே எழுகின்ற விந்துவினாலே ஆகிய கரு உற்பத்தி என்ற செய்தியெல்லாம் சொல்ற பாட்டு இது. சரி, வாழ்க வாழ்க. அடுத்து ஒழிபல ஒரு விண்ணப்பங்க ஐயா. பிரார்த்தனைனா என்னங்க ஐயா? அது பிரார்த்தனை அப்படின்னா என்னங்க? தரிசனம் பாதுகாத்தல் அப்படிங்கறதுல அந்த பிரார்த்தனைனா என்னன்னு தமிழுக்கு பிரார்த்தனை இல்லைங்க. நம்ம வணங்குறவங்கல்ல, கோயிலுக்கு போய் வணங்குறவங்கல்ல, அந்த செய்தியில இப்ப நாம படிச்ச பாட்டுல இருக்கா? தனியா கேக்குறாங்க ஐயா, தெரிஞ்சுக்கிறது கேக்குறாங்க ஐயா. பிரார்த்தனை பெருமாளத்துல போய் விண்ணப்பம் செய்வதா பிரார்த்தனை. சரி, நன்றிங்க ஐயா.
பெருமானை புகழ்தல் என்பது அவனை போற்றி புகழ்தல் என்பது வேறு. பிரார்த்தனை என்பது பெருமானிடத்துல நமக்கு வேண்டியதை கேட்கறது என்பது பிரார்த்தனை. சரிங்களா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி நன்றி. இல்ல நான் இதுல எங்கன்னா வருதான் கடைன்னு பார்த்தேன். சரி, வாழ்க வாழ்க. அடுத்து இப்ப அடுத்து யாரு? 13வது பாட்டு ஒழிபல காந்திமதி அம்மா வாங்க. அடுத்தது ரேவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். ஒழிபல செய்யும் வினை உற்ற நாளே வழிபல நீராடி வைத்தெழு வாங்கி பழிபல செய்கின்ற பாசக்கருவை சுழிபல வாங்கி சுடாமல் வைத்தானே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சுழிபல வாங்கி சுடாமல் வைத்தானேன்னு அந்த உந்தி சுழியில இருக்கிற அந்த சூடு ஆறுனதான் கரு உற்பத்தி ஆகும். அந்த சூடு இருந்தா கரு வந்து இதாயிடும்ன்ற செய்தியெல்லாம் சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து சுக்கில நாடு. ரேவதி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தது காமாட்சி அம்மா. வாங்க. காமாட்சி அம்மா இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா, இருக்குங்க ஐயா. படி. சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும். எடுத்துக்கிறேங்க, எடுத்துட்டு திருச்சிற்றம்பலம். சுக்கில நாடையில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்வோனியும் உக்கிடம் என் விரல் புறப்பட்டு நாள் விரல் அக்கரம் எட்டும் என் சானதுவாகுமே. அக்கரம் எட்டும் என் சானதுவாகுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சுக்கிலம் என்ற அந்த விந்து, அதுக்கு வெள்ளின்னு பேரு. அது அந்த வெள்ளி இக்கிரமத்தே தோன்றும் யோனி என்ற அந்த சுரோனியில் போய் சேர்ந்து அதனாலே கரு உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தினாலே அந்த உடம்பு எப்படி வருது? எண்சான் உடம்பாக மாறுகிறது என்ற செய்திய சொல்ற பாட்டு. அக்கரம் எட்டும் எண்சானதுவாகுமே. வாழ்க வாழ்க. அடுத்து போகத்துளாங்கே. அடுத்தது சிவசெல்வி அம்மா வாங்க. அதுக்கப்புறம் செல்வம் அம்மா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. போகத்துள்ளாங்கே புகுந்த புனிதனும் போகத்துள்ளாங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள்ளாகும் தொடர்ந்து கொண்ட தொழில் ஏகத்துள்ளாங்கே இரண்டிட்டு மூன்றைந்து மோகத்துள்ளாங்கொரு முற்றை செய்தானே. மோகத்துள்ளாங்கொரு முட்டை செய்தானே. சிவா. திருச்சிட்டு. நன்றிங்கய்யா. ஏகத்துளாங்கே 2 மூவைந்து என்று சொல்லி 2 16 மூவைந்து 15 16 15 31 சொல்லி அந்த தத்துவங்கள் 36ல உடல் தத்துவமும் அதற்கு மேலுகிற உணர்வு தத்துவமும் அது ஆன்ம தத்துவம் வித்யாதம் சொல்லி அது 31. அந்த 31 காட்டி அந்த கரு உற்பத்தியில அந்த 31 தத்துவத்தையும் நமக்கு தந்து அதன் பிறகு அவன் உணர்த்து மெய்யாகிய சிவதத்துவத்தை நமக்கு அருளுகிறான் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பிண்டத்தில் உள்ளொரு. பிண்டத்தில் உள்ளொரு பேதை புலனைந்தும் பிண்டத்தின் ஊடே பிறந்து மரித்தன அண்டத்தின் உள்ளொரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்து அமர்ந்திடுந்தானே. அண்டத்தின் உள்ளொரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்து
அமர்ந்திடுந்தானே. திருச்சிற்றம்பலம். அண்டம் என்பது இவ்வுலகம். அந்த உலகத்துல என்ன இருக்குது? ஐம்பூதங்கள் இருக்குது. ஐம்பூதத்தை அந்த ஆகாசத்துல இருக்குது. செவியின் அடையாளமாகிய நாதம்னு சொல்லுவாங்க. அந்த நாதத்திலிருந்து தான் பெருமான பண்றான் இந்த பிண்டமாகிய இந்த உடம்பை தருகிறான். அதனால அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வருகிறது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. இலை பொறி ஏற்றி சொக்கம்பலமாவாங்க. அதுக்கடுத்து கோபால் சரிதாமா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. வணக்கம் ஐயா. 17வது பாட்டுமா. வருது. இலை பொறி ஏற்றி எனதுடல் ஈசன் தொலை பொறியில் கரு ஐந்துடன் நாட்டி நிலை பொறி 30 நீர்மை கொழுவி உலை பொறி 9 ஒன்று செய்தானே நிலை பொறி 30 நீர்மை கொழுவி உலை பொறி 9 ஒன்று செய்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உலைப்பொறி 9 ஒன்று செய்தானே. ஓட்ட வாசல்ல 9 வாசல்னு சொல்லி அந்த நவத்வாரங்களை பெருமான் இந்த உடம்பிலே படைத்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. இன்புற்று இருவர். இன்புற்றிருவர் இசைவித்து வைத்த மண் துன்ப கலசம் அணைவான் ஒருவனே 9 நீர்த்தால் கலசம் 18 வைத்தது சூளை விளைந்தது தானே வந்தது சோலை விளைந்தது தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த ஓட்டை குடத்து 9 வாசல்ல அந்த நீர்சால் கலசம் ஆணுக்கும் பெண்ணுமாக சேர்ந்து 9 9 18 அப்படின்னு சொல்ற ஒரு கணக்கு. வாழ்க வாழ்க. அடுத்து அரியேர் உடம்பினில் முனுசாமியை வாங்க. அதுக்கு அடுத்தது தர்ஷன். ஐயா கொஞ்சம் வேலையா இருக்கிறேன் ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. சரிங்க சரிங்க சரிங்க. அப்ப கேட்டுக்கலாம் இருக்கேன். அம்மா இருக்கீங்களா? தர்ஷன் படிக்கிறீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க. மகேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நமங்க ஐயா. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். வாங்க வாங்க. கரு உற்பத்தி 19வது பாட்டு. எடுத்துக்கிட்டாங்க. 10/2/14 அரியருடம்பினில் ஆகியவாரும் பீரி அதனில் பெருகும் குணங்கள் செறியிவற்றினுள் சித்திகள் இட்ட அரிதிரைந்து இறைந்தினும் உளானது பிண்டமே. எண்வகை சித்திகளாலான இறைவன். அதனால அவனுக்கு எண்குணங்கள்னு பேரு. அதனால அவன் செய்யற அந்த சித்திகளும் 8 வகையான சித்திகள், அட்ட சித்திகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் ஆன்மாவுக்கு
அப்படி 8 குணங்களை அவர் ஆன்மாக்கு 3 குணங்களும் எடுத்தார். ஏன்னா ஆன்மாக்களிடத்தில் உள்ள அந்த மும்மலத்தின் அடையாளமாக அவன் அவர்களுக்கு மும்மலங்களை தந்து இந்த கருவை படைக்கிறான் என்ற செய்தி சொல்றார். பிரியீரதனில் பெருகும் குணம் என்பது நம்முடைய ஆன்மாவுக்குரிய 3 குணங்கள், ராஜசம், தாமசம், சாத்விகம் என்று சொல்கிற அந்த 3 வகையான குணங்கள். அதை சொல்ற பாட்டு. அடுத்து உடல் வைத்தவாறும் 20வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாய்த்தலும் வைத்து இடம் வைத்த தாமரை சென்னியுலங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மடை வைத்த 9 வாய்தலும் 9 வகையான வாசலுடைய இந்த உடம்பை படைத்த அந்த பெருமானை நான் கைகலந்தேன் என அவன் என்னுடைய சென்னியிலே வைத்து அருள் செய்கிறான். தாமரை சென்னியின் அங்கி கடை வைத்த ஈசனை கைகலந்தேன். அப்ப இந்த பிறவி என்பது ஈசன் அருளாலேயானது. அதனாலே அவன் கொடுத்த கொடையை அவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆன பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கெட்டு நின்றேன் 21. வந்தவாசி செண்பவல்லி அம்மா வாங்க. ஞான பிரகாசம் ஐயா. கேட்டு நின்றேன். கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர். வாங்க தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். 22 தானே? 21யா? 21. சரி, நன்றிங்க. 21. சரிங்க. கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனிமயனவன் கூட்டுகின்றான் குழம்பின் கருவை உரு நீட்டி நின்றான் ரகத்து நேர்பட்டவாறே கூட்டுகின்றான் குழம்பின் கருவை உரு நீட்டி நின்றாகத்து நேர்பட்டவாறே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கூட்டுகின்றான் குழம்பின் கருவுரு என்று அந்த விந்துவை கருவோடு கொண்டு போய் சேர்த்து அதை உயிராக்குகிற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால அவன் அருளாலே அவன் தாழ்வடங்கி என்பது இந்த உடம்பு கூட நம்முடைய முயற்சியானல்ல, அதை கூட்டுகின்ற பொறுப்பு அவனுடையது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. அதனால்தான் கரு உற்பத்தியாவது பெருமான் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நாம் செய்கிற முயற்சினாலே மட்டுமில்லை, பெருமானுடைய திருவள் இருந்தால்தான் அது அந்த கருவை உற்பத்தி செய்ய முடியும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பூவுடன் மொட்டு. தர்ஷன் வாங்க. லலிதா பாலச்சந்திரன் வாங்க. சிவாய நம. வாங்க சங்கரையா வாங்க. எடுத்துங்களா? திருச்சிற்றம்பலம். அது என்ன தலைப்பையா? கரு உற்பத்தியா? 10ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம். அதுல இருந்து 14வது பகுதி கரு உற்பத்தியில 22வது பாட்டு. நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சுக்கில நாடியில் தோன்றியவில் எளியா படிக்கிறீங்க. 22வது பாட்டியா? கரு உற்பத்தியில 14வது பகுதியில 22வது பாட்டு. சரிங்க சரிங்க. பூவுடன் மொட்டு. சரிங்க. நன்றி நன்றி. பூவுடன் பொட்டும் பூவுடன் மொட்டு பொருந்த அலர்ந்த பின் காவுடை தீபம் கலந்த பிறந்திடும் நீரிடை நின்ற
குமிழி நிழலதாய் பாருடல் எங்கும் பறந்திட்டும் பற்றுமே, பாருடல் எங்கும் பறந்திட்டும் பற்றுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நீரிடை நின்ற குமிழி நிழலாயின்னு அந்த விந்துவும் கருவும் ஒன்னா சேர செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. 8 8 ஆகும். வாங்க சிவ ஜான்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். 8 இந்திரியங்களும் கட்டிய 3 கரணமுமாய்விடும் ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கட்டியவில் தேடும் கண்ணுதல் காணுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. 8 என்பது எதை குறிக்கும்? அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமாகிய 5 பொறிகளை குறிக்கும். அந்த 5 பொறிகளோட மனம் புத்தி அகங்காரம் என்ற 3 சேர்ந்தா 8. அதன் வழியாக நமக்கு தோன்றுகிற இந்திரியங்கள் 5 என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. கண்ணுதல் நாமம் 24. தனலட்சுமி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தது கணபதி ஐயா. சிற்றம்பலம். அடியேன் பாட்டுமா? முனுசாமி ஐயா படிங்க. கண்ணுதல் நாமோ கலந்துடம் பாயிடை பண்ணுதல் செய்து பசு பாசம் நீங்கிட எண்ணிய வேதம் இசைந்த பரப்பினை மண் முதலாக வகுத்து வைத்தானே. நன்றி. கண்ணுதலாகிய அந்த நெற்றிக் கடவுள் அவனுடைய நாமம் எது? நமசிவாய் என்கிற நாமம். அந்த நமசிவாய நாமத்தோடு கலந்தது உடம்பு என பெருமான் அந்த நமசிவாயத்தின் வடிவம் இருக்கிறான். அதன் வடிவமாகத்தான் இந்த உடம்பையும் அவன் படைத்து தருகிறான். பண்ணுதல் செய்த பசுபாசம் நீங்கிட. எதற்காக இந்த உடம்பை தருகிறான்? நம்முடைய பசுவாகி ஆன்மாவுள்ள பாசத்தை நீக்குவதற்காக அவன் செய்த கருணையின் அடையாளமாக இந்த உடம்பை தருகிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அருளல்லதில்லை. பட்டம்மாள் அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அருளல்ல தில்லை அரவண அன்றி, அருளல்ல தில்லை அரணவன் அன்றி, அருளில்லை ஆதலின் போர் உயிரை தருகின்ற ஓரிரு கைத்தாயே தம்மா வருகின்ற நண்பு பகுத்திருந்தானே தருகின்ற ஓரிரு கைத்தாயே தம்பால் வருகின்ற நண்பு வகித்திருந்தானே. சிவா. நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வாழ்க. அருளல்லது இல்லை அரணவன் அன்றி என்று சொல்லி அந்த பெருமான் என்ன பண்றான்? தன்னுடைய கருணையினாலே 10 மாதமா அந்த தாய் வயிற்றிலே அந்த கருவை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவதுதான் கரு உற்பத்தி என்று சொல்லி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினது. இந்த உடம்பு கூட அவன் அருளாலே வெளிப்படுகிறது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வகுத்த பிறவியை. பட்டமா இருக்காங்களா? பட்டமா கூப்பிட்டீங்களா?
ஐயா எது 26வது பாட்டுமா? 26ங்களா? மூன்றாம் தந்திரம் வந்துச்சுங்களா ஐயா? 2ஆம் தந்திரம் அது. ஏன் 3ஆம் போனீங்க? 20 2ஆம் தந்திரத்துல 14 கரு உற்பத்தியில இப்ப 26வது பாட்டு. லலிதா பாலசுந்தரம் வராங்க. ஆமா ஐயா. பத்துல 2, 14ல 26. சரி, அடுத்தவங்க படிக்கிட்டோம் ஐயா. அடியன் படிச்சுறையா. வகுத்த பிறவியை மாது நல்லாளும் தொகுத்திருள் நீக்கிய சோதியவனும் வகுத்துணர்வாகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்துள்ளும் நின்றதோர் மாண்பதுவாமே. இந்த பிறவியை நமக்குத்தான் வகுத்ததுமா மாது நல்லாள் என்ற பெருமான் அந்த வைத்த கருணையினாலே தொகுத்து இருள் நீக்கிய சோதி, நம்முடைய ஆணவமாகிய இருளை நீக்குவதற்காக அந்த சோதி வடிவில் இருக்கிற பெருமான் என்ன பண்றான்? இந்த பிறவியை நமக்கு தருகிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. 27 மாண்பதுவாக. மாண்பதுவாக வளர்கின்றவன் காண்பது ஆண் பெண் அழியனும் கற்பனை பூண்பது மாதா பிறவழி போலவே பூண்பது செய்தன ஜோதிதான் ஆண்மையே பூண்பது செய்தன ஜோதிடன் ஆண்மையே. திருச்சிற்றம்பலம். அப்போ இந்த கருவை எப்படி உற்பகிறான்? ஆணாகவும் பெண்ணாகவும் உற்பகிறான். அது இல்லாம இரண்டும் கலந்த நிலையிலே அலி என்றும் சில நேரத்துல மாறி போகிறது. ஆண் பெண் அலி என்று. பெண் ஆண் அலியனும் பெற்றியன் காண்க என்ற வகையில ஆன்மாக்கள் ஆண்மையாகவும் பெண்மை, ஆண்மை என்றால் ஆளுதல் என்ற பொருள், பெண்மை என்றால் பேணுதல் என்ற பொருள். அதனால வெறும் உருவத்தை வைத்தல்ல, அந்த குணத்தை வைத்து ஆளுதலும் பேணுதலும், இந்த ரெண்டும் கலந்த இரண்டற்ற நிலையை அலிநிலைன்னு சொல்லுவாங்க. அத பெருமான் பெண்ணான் அலியனும் பெற்றியனாக இந்த உயிர்களை படைத்து விடுகிறான். அவரவர் வினைக்கேற்ற மாதிரி அது அமைகிறது என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும். 28 லலிதா பாலசுந்தரம் வாங்க. அடுத்தது சரஸ்வதி அம்மா. தேடிட்டு இருக்கேன் ஐயா, படிக்கிட்டேன் ஐயா. சரிம்மா சரி. படிக்கிட்டுங்களா ஐயா? பட்டம்மாள் 28வது பாட்டுமா. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகிர் பெண்ணாகும் பூணிரண்டொத்து பொருந்தில் அலியாகும் தான் மிகுமாகில் தரணி முழுதாடும் ஆண்வசமிக்கிடில் வாய்ந்ததும் இல்லையே ஆண்வசமிக்கிடில் வாய்ந்ததும் இல்லையே. 4வது எப்படி பாருங்க? ஆண்வச மிக்கிடில். இங்க வந்து பாடவம் மிக்கிடில் பாய்ந்தது இல்லையே அப்படின்னு இருக்குது. அது ஏன்னா பாடபேதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் என்று சொல்லி அந்த புணர்ச்சி நிலையில நமக்கு ஆளுமை சக்தி அளிக்கிற போது அது ஆணாக தோன்றுகிறது, பேணுகிற சக்தி இருக்கிற போது அது பெண்மையாக தோன்றுகிறது. இரண்டு மற்ற நிலையிலே அது அலியாகவும் மாறி போகிறது வினைப்பயனாலே. பூணிரண்டொத்து பொருந்தில் அலியாகும் என்று வினைப்பயனாலே சில நேரத்துல அலியாகவும் மாறி போகிறது. அது வந்து அவரவர்கள் வினையை பொறுத்தது. பாணவம் மிக்கிடில் பாய்ந்ததுமில்லையே, இரண்டு மற்ற நிலையில அந்த உயிர் சக்தி வெளிப்படாது போவதும் உண்டு. அதனாலே கரு உற்பத்தி வாய்க்காமலும் போகும். எல்லாம் அவனுடைய அருளாலே நிலைந்தது. ஆனா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது கரு உற்பத்தி என்பது அவனுடைய அருளை பொறுத்தது என்ற வகையில அந்த அருள் எப்படி வரும்? நாம் செய்த வினைகளுக்கேற்ப அந்த அருள் வெளிப்படும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பாய்ந்த பின் பான் பகவான் போட்டுருவாங்க.
என்னம்மா? லாஸ்ட் அடி சொல்லுங்க ஐயா முதல்ல. பாணவம் மிக்கிடில் பாய்ந்தது வாமேன்னு இருக்கும். பாணவம் என்பதை ஆணவம்னு சொல்லுவாங்க. ஆணவத்தினால அந்த இது வந்து சில நேரத்துல வெளிப்படாம போயிடும் அப்படின்னு சொல்றது. ஆண் வகை. பாணவம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே அப்படின்னு. சரிங்க ஐயா. பாணவம் என்பது அதை ஆணவம்னு சொல்லுவாங்க, அது பாணவம்னு சொல்லுவாங்க. ஆணவம் அதிகமாகிற போது அந்த விந்து பாயாம போயிடும். அதனால அது வந்து ஆணவத்தின் அடையாளம். அன்பினாலே வெளிப்பாகிறது, ஆனா ஆணவத்தினாலே அது நின்று போகிறது என்று சொல்ற செய்தி. வாழ்க வாழ்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. பூன் இரண்டு ஒத்து பொருந்தில் அழியாகும் இருக்கு. பூன் இரண்டுன்னா என்ன? ஆண்மிகில் ஆணாகும், பெண்மிகில் பெண்ணாகும். பூன் இரண்டு ஒத்து பொருந்தில் அழியாகும். பூன் இரண்டு என்பது என்ன? பூன் இரண்டு அந்த விந்துவும் ஸ்ரோதியும், ஆண்மைக்கும் பெண்மைகள அந்த விந்துவும் அந்த கருமுட்டையில இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து அந்த பூன் ஒத்து, அந்த ரெண்டும் ஒத்து போனா அந்த இது ஆகும். அது அந்த சில நேரத்துல அது வந்து வினை பயனால இரண்டும் ஒத்து போச்சுன்னா அது அலியாக மாறி போகும்னு சொல்ற ரொம்ப நுணுக்கமான செய்தி. அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். அது பூண்பதுன்னு சொல்லுவாங்க. பூன் இரண்டுன்றது பூண்பது இரண்டு பேரும் பூணும் போது ஒத்து போறது அழியாயிடும். அதான் புணருதல்னு சொல்லுவாங்க. அத வந்து ரொம்ப நாசுக்கான செய்தி அது. அதுல ஆண்மை என்பதும் ஆணுதல், ஆண்மையும் பேணுதலும்னு சொல்லி ஆண்மை பெண்மைன்னு பிரிப்பாங்க. அது அந்த குணத்தை பொறுத்துதான் அது அமையும் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்துல என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி அமையும். அது ரெண்டும் ஒத்து போயிடுச்சுன்னா அதுல வினை பயனாலே அது அலியாக மாறி போகும் என்ற செய்திய ரொம்ப நாசுக்கா சொன்ன செய்தி இதெல்லாம். வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மா வாங்க. பாட்டுங்க ஐயா. அடியன் பாடுறேன் ஐயா. லலிதா பாடுறேன் ஐயா. பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பாய்ந்த பெண் அஞ்சோடில் ஆயிலும் நூறாகும். பாய்ந்த பெண் அஞ்சோடில் ஆயிலும் நூறாகும். பாய்ந்த பின்னாலோடில் பாரினில் என்பதாகும். பாய்ந்த பின்னாலோடில் பாரினில் என்பதாம். பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. ஆணும் பெண்ணும் புணர்கிற போது அந்த காற்று, அந்த மூச்சு காற்றினுடைய அந்த இதை வைத்து, அளவை வைத்து அந்த உயிருக்கு அந்த ஆயுசு அமையும் அப்படின்னு சொல்ற செய்தி. அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான செய்தி. அது ஒருத்தர் 100 வயசு ஆகிறானா, 80 வயசு ஆனா, 60 ஆனா, அந்த நேரத்துல ஓடுகிற தாயும் தந்தனுடைய அந்த மூச்சு காற்றினுடைய வேகத்தை பொறுத்து அந்த மனிதனுடைய ஆயுட்காலம் அமையும்னு சொல்ற அந்த செய்தி. ரொம்ப நுணுக்கமான செய்திகள் அதெல்லாம். வாழ்க வாழ்க. அப்புறம் சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி அம்மா. குறையில் குரலாகும். எதுமா எதுமா பட்டுங்க? 30ஐயா? பாடி 30. பாய்கின்ற வாயு குறையில் குரலாகும். பாய்கின்ற வாயு இலக்கின் முடமாகும். பாய்கின்ற வாயு குறையில் குரலாகும். பாய்கின்ற வாயு இலக்கின் முடமாகும். பாய்கின்ற வாயு
நடுப்படில் கூனாகும் பாய்கின்ற பாயோ நடுப்படில் கூனாகும் பாய்கின்ற வாயோ மாதர்க்கில்லை பார்க்கிலே பாய்கின்ற வாயோ மாதர்க்கில்லை பார்க்கிலே. ஆணும் பெண்ணும் புணர்கின்ற சூழலில் அந்த மூச்சு காற்று எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி அது அமையும். அது அவரவர்கள் வினைக்கு ஏற்ற மாதிரி அமையும் சொல்றது அதனால்தான். அதனால அந்த மூச்சு காற்று வேகமா போனா அதனால ஒரு குறை வரும், அது குறைஞ்சி போனா அதனால ஒரு குறை வரும். ரெண்டு இல்லாம ரெண்டாம் கட்ட மூச்சு தடப்பட்டு போனால் அதனால ஒரு வினை வரும் அப்படிலாம் சொல்ற அந்த நுணுக்கமான செய்திகள். வாழ்க வாழ்க. அடுத்து மாதா உதரம் முடிச்சுலாமா? சரிங்க. 30 நிறுத்திடலாம். 51 நாளைக்கு வச்சுக்கலாம். மணியை கவனிக்கல. சரி, ரைட் ரைட். 30 வரைக்கும் நிறுத்திருக்காங்க. பாலசுந்தரம் அடியன் படிக்கிறேன். சரி படிச்சிருங்க. லலிதா அம்மா படிச்சாங்க. பாலசுந்தரம் வாங்க வாங்க. மாதாவோதரம் மலமிகில் மந்தனாம் மாதாவோதரம் சலமிகில் மூங்கையாம் மாதாவோதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதாவோதரத்தில் வந்த குழவிக்கே மாதாவோதரத்தில் வந்த குழவிக்கே. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றி ஐயா. அந்த ஆணும் பெண்ணும் புணர்கின்ற சூழலே அந்த மாதாவுடைய உடம்புல மலம் அதிகமாக இருந்தால் அதனால குழந்தை மந்தமா போயிடும். இல்ல உடம்புல ஸ்தலம் சிறுநீர் அதிகமா தங்கி இருந்ததுன்னா அதனால அந்த குழம்ப மூங்கையா போயிடும். அந்த இரண்டு சமமா அதிகமா இருந்துச்சுன்னா கண்ணு இல்லாம குருடா போயிடும் அப்படின்னு அந்த உடம்புல அந்த ஊனத்துக்கெல்லாம் காரணம் அந்த புணர்ச்சி நேரத்துல அந்த உடம்புல இருக்கிற அந்த மலசலங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கரு உற்பத்தியான செய்திகள்லாம் நம்ம திருமுறை 6000 ஆண்டுக்கு கூட அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப விரிவான செய்திகள், நுட்பமான செய்திகள். வாழ்க வாழ்க வாழ்க. நாளைக்கு நன்றி நன்றி. 31 நிறுத்திருக்கோம். நிறுத்திடலாம். திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா 31 நிறுத்திருக்கோம். ஐயா ஊனமா பிறக்கிறதுக்கு என்ன காரணங்க ஐயா சொன்னீங்க? ஊனமா பிறக்கிறதுக்கு என்ன காரணங்க ஐயா சொன்னீங்க? விளக்கம் சொன்னீங்களே. ஊனமா பிறகு அதான் தாயினுடைய அந்த புணர்கிற நேரத்துல தாயினுடைய உடம்புல இருக்கிற மலத்தலத்தை பொறுத்தது. மலை அதிகமா இருந்தா அது இதாயிடும் அப்படின்னு சொல்றாரு அவரு. சரி சரிங்க ஐயா. இங்க அடியார் 2 பேருமே சிவனடியார் தாங்க ஐயா. அவங்களுக்கு 2 குழந்தையுமே கண்ணு தெரியாதுங்க ஐயா. ஒரு ஆண் ஒரு பெண்ணு. 2 குழந்தைக்குமே தனித்தனி தான் பிறந்தது. ஒரு இரட்டை பிறவி கூட கிடையாதுங்க ஐயா. ஆனா 2 குழந்தைக்குமே கண்ணு தெரியலைங்க ஐயா. அதான் உடம்புல மலம் தங்கி போனால் அது மலம் சலம் ரெண்டும் அதிகமா தங்கி போச்சுன்னா அந்த நேரத்துல அதாவது அந்த ஒரு கட்டாயத்தினால அந்த புணர்ச்சி வந்தா அதனால கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அவரவருடைய வினையை பொறுத்து அந்த சூழ்நிலை அமையும் என்று சொல்றதுக்காக பாய்கின்ற வாயு நடுப்படில் கூனாகும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதா உதரத்துல 2 வக்கில் கண்ணில்லை மலமும் சலைக்குமா ரெண்டு அதிகமா இருந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 2 அதிகமான கண்ணு இல்லாம போயிடும். ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அது வந்து மந்தமா போயிடும், இல்லொன்னு இல்லைன்னா அது மூங்கையா போயிடும் அப்படின்னு சொல்ற செய்தி. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை இயற்கையா அந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அது அமைந்துடும். அல்ல வினை பயன்னு சொல்றது அதுதான். அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலைகள் அமைந்துடும் என்றது. சரி சரிங்க. கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுது கொண்டு தாழ்கடை மீதெழுந்து ஞாலம் மிக பரிய மேற்கொண்டு நம்மை ஆண்டான்
சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நான் பாடி புளித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ புளித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். வாங்க திருக்கதவும் அடைக்க. வாங்க நித்திலாமா வரீங்களா? வாங்க. உமாமா வாங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் 8:45 ஐயா பாடட்டுமாங்க ஐயா? படிமா உமாமா இது வாழ்த்து படிப்பாங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய உடம்புல நோய் தோன்றது காரணமே வேட்கையும் அந்த வெகுளியும் தான். வெகுளி ஆகிய கோபமும் வேட்கை ஆகிய ஆசையும் தான் உடல் நோய்க்கு காரணம். ஆனால் அதை விட்டா நோய் போயிடும் சொன்ன மாதிரி விடுமின் வெகுளி வேட்கை நோயின்னு பாடினார். வாழ்க வாழ்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கருப்பி யாதுமோர் குறையில்லை கண்ணில் நல்ல பெரும் கழுமல பல நக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர். மல்லிகாமாவாக. ஐயா திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புகழ் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிற்றம்பலம். காந்திமதி நேற்று வாட்ஸ்அப்பில் யா என்றும் குகனே என்றும் அதுக்கு கருத்து 16 செல்வங்களையும் சொன்னது ரொம்ப அருமையா இருக்குதுப்பா. அருமைப்பா. அது புரியல. நேற்று வாட்ஸ்அப்பில் யா என்றும் குகனே என்றும் 16 அதுக்கு 16 செல்வங்களையும் காமிச்சது ரொம்ப நன்றிப்பா. அது பெரிய சித்தியார் வாக்கு. அது ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உபச்சாரம் உறவு சீலம் வழுக்கிலாத்தவம் தானங்கள் வந்தித்தல் வணங்கல் வாய்மையோடு அழுக்கிலாத்துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தல்னு சொல்லி அருள்நந்தி சிவனார் கொடுத்தது. அது அருளியல் நிலையில அந்த 16 பேர்கள். நாம் உலகியல் நிலையில கிடைக்கிற 16 பேர்களாலே மீண்டும் பிறந்து பிறந்து இறக்கலாம். இரவாத இன்ப அன்பு வேண்டுமானால் அந்த 16 பேர் அருள் நிலையில அருள்நந்தி சிவன் சொன்னது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அதுக்கு முன்னாடி யாழ் என்றும் குவனே என்றும் சொன்னீங்கப்பா. அதுக்கு யாழா புரியல. யாய் என்றும் குவனே என்றும் சொன்னீங்கப்பா. அதுல என்ன தெரியல, பாக்குறேன். நான் பாக்குறேன். என்ன சரியா ஞாபகம் எனக்கு. சரிப்பா, நல்லதுப்பா.
புண்ணியம். சிவா. படிங்க. வான்மையில் வாழாது காந்திமதி அப்படி வான்மையில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோர்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாங்க சிவ ஜான்சி அம்மா வாழ்த்து படிச்சுட்டு முடிங்க, முடிச்சிடலாம். ஐயா நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ஆறிலில் தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். ஐயா நிறைவு செஞ்சிடலாமாங்க ஐயா? நன்றி நன்றி. நான் நிறைவு செய்யலாமா? டைம் நிறைய ஆயிடுச்சு, கூட 10 நிமிஷம் போயிடுச்சு. நன்றிங்க நன்றிங்க. நான் மணியை பார்க்காது விட்டேன். நான் 6 எப்ப பார்த்தா நிறுத்திடுவேன். அந்த மணியை பார்க்க கூட 5 நிமிஷம் போயிடுச்சு. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது திருமூலதேவ நாயனார் அருளிய திருமந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடியார் பெருமக்கள் இன்று மாலை 6 மணிக்கு திருநிட்டை கூடல் நிகழ்ச்சியிலும் அதைத் தொடர்ந்து 8 மணிக்கும் மற்றும் 9:50 மணிக்கும் நடக்கும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிமா. நன்றி. சிவாய.